முக்கியமான ஒரு பேஷண்ட்டுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை பகிர்ந்துட்டு தான் இந்த ஒரு அழைப்பு. அதாவது ஒரு அந்தமான்லேயே ஒரு 51 வயசு ஒரு லேடி, அவங்களுக்கு வந்து ஒரு யூட்ரஸ் ப்ராப்ளம்னால யூட்ரஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. பண்ணி முடிச்சதால ரெக்கவர் ஆகிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் திடீர்னு மயக்கமாகி கோமா ஸ்டேஜுக்கு வந்து போக வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு. ஏன் இந்த மாதிரி யூட்ரஸில் ஆப்ரேஷன் பண்ணி கோமா ஸ்டேஜ் போகிறாங்க? ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் தலையில் வந்து ஒரு பெரிய கட்டி, 8 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு கட்டி இருந்தது தெரிய வந்துருக்கு. மூளைக்கு அடியில் ஸ்கல் பேஸ் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கட்டி என்ன ஆயிருக்குன்னா, அந்த கட்டி சைலண்டாக இருந்தது. அவங்களுக்கு வேறு சிம்டம்ஸ் எதுவுமே அவங்களுக்கு முன்னாடி கொடுக்கல. ஸ்பைனல் அனஸ்தீசியா இருக்கும்போது அந்த ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுத்து அந்த நீர் ஸ்பைனல் நீர் கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு வெளியேறும். அந்த மாதிரி வெளியேறும்போது தலையில் கட்டி ஏதாவது பெருசாக இருந்ததுன்னா திடீர்னு அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாகி கோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு ஆயிருந்தாங்க. ஸோ அதனால உடனே எங்களை கான்டாக்ட் பண்ணாங்க, என்ன பண்ணணும்னு கேட்டு. நம்ம உடனே வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் வந்து வேறு வழி இருந்துச்சு. உடனே அந்த அந்தமானில் வந்து நியூரோ ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால உடனே ஆம்புலன்ஸில் ஏர் ஆம்புலன்ஸில் ஷீட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே மயக்க நிலையில் தான் இருந்தாங்க. வந்து நாங்கள் உடனே பார்த்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி அந்த எந்த கட்டி எந்த லொக்கேஷனில் இருக்குது, அதை சுற்றி உள்ள நரம்புகள் என்னென்ன இருக்குது, எப்படி இதை பாதுகாப்பாக எடுக்கணும். ரொம்ப டைம் கொடுக்கல இல்லை, ஏன்னா பேஷண்டோட கண்டிஷன் இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் பிளான் பண்ண முடியுமோ பிளான் பண்ணி அடுத்தது இந்த கட்டி மூளை வீக்கத்தை குறைக்கிறதுக்கு மருந்துகள் ஸ்டார்ட் பண்ணி ஐசியூவில் அட்மிட் பண்ணி அன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்த உடனே ஆப்ரேஷன் வந்து இந்த ஸ்கல் பேஸ் சர்ஜரின்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு சர்ஜரி. ஏன்னா மூளைக்கு அடியில் எல்லா ரத்த குழாயும் நரம்பும் அந்த மூளைக்கு அடியில் உடையதான். யூஸ்வலாகவே இந்த மாதிரி ஒரு சர்ஜரியே காம்ப்ளெக்ஸ் தான். ரொம்ப பிளான் பண்ணி தான் அந்த மாதிரி சர்ஜரி பிளான் பண்ணுவோம். ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை, எமர்ஜென்சியாக பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் சில விவரங்கள் தெரிஞ்சதுனால உடனே ப்ரொசீட் பண்ணி அந்த கட்டியை நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு 6 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆச்சு. நிறைய ப்ளீடிங் நிறைய இருந்தது. பட் எல்லாம் சமாளிச்சிட்டோம். கட்டி நல்லபடியாக வந்துடுச்சு. அவங்களும் கொஞ்சமாக நல்லா ரெக்கவர் ஆகிட்டாங்க. ஸோ இப்போது இன்றைக்கி 8வது நாள் இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. திரும்பவும் நல்லா இருக்காங்க. ஷீஸ் கம்ப்ளீட்லி ரெக்கவர். நெக்ஸ்ட் சின்ன எடுக்க போகிறோம். எடுத்துட்டு 1-2 நாளில் இங்கே தங்கி இருந்துட்டு அவங்க ஊருக்கு அந்தமான் போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். கட்டி ரிப்போர்ட்டும் வந்துருக்கு. நல்ல கட்டி தான். இது வந்து கிரேட் 1. ஸோ இப்போ ஃபர்தராக அவங்களுக்கு தெரப்பி இது தேவைப்படாது. ஏன்னா கட்டி ஆப்ரேஷன் பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஏன் இந்த மாதிரி ஒரு கட்டி வந்து சைலண்டாக எப்படி வளர்ந்துருக்குங்கிறது சிலவங்களுக்கு வரலாம். யூஸ்வலாக இந்த மாதிரி கட்டி வந்து தலைவலியாலையோ இல்லை கண் பார்வை வந்ததுனாலையோ இல்லை ஃபிக்ஸ் மாதிரியோ தான் வந்து ஹாஸ்பிட்டலில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு சைலண்டாகவே இருந்திருக்கு. இந்த ஸ்பைனல் வந்ததுக்கப்புறம் தான் கோமா போனதுக்கப்புறம் தான் அந்த கட்டி எப்படி இருக்கிற விஷயமே தெரிய வந்துச்சு. இது ரொம்ப ரேர் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன். அது இவ்வளோ பெரிய கட்டி, சின்ன கட்டி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 8 சென்டிமீட்டர் கட்டி வந்து பிரெயினில் சைலண்டாகவே இருந்திருக்கு. அதனால தான் மேபி அவங்களுக்கு ரிட்ரோஸ்பெக்டிவ் அப்போ தலைவலிக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் யூஸ்வலாகவே யாரும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. தலைவலி தானே சொல்லிட்டு அதே மாதிரி தான். அதனால் வந்து தலைவலி ஏதாவது இருந்துச்சுன்னா தொடர்ந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மருத்துவர் அவசியம். உங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் யூட்ரஸ் முன்னாடியே இந்த மாதிரி தலைவலிக்கு நரம்பு டாக்டர் ஏதாவது பார்த்து ஸ்கேன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஆப்ரேஷன் வந்து ஸ்பைனலில் பண்ணக்கூடாது. அனஸ்தீசியா கொடுத்து பண்ணி இல்லைன்னா இந்த கட்டி பிரெயின் கட்டியை ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுன்னா யூட்ரஸ் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவும் பெருசாக அதை சொல்லலை, அதை பெருசாக எடுத்துக்கல. அதனால வந்து ஸோ ஒரு விழிப்புணர்வு இது. ஏன்னா இந்த மாதிரி பெரிய கட்டி இருக்கும்போது நம்ம ஸ்கேன் பண்ணாமல் வேறதுக்காக ஸ்பைனல் அவங்க அன்கான்ஷியஸாக போய் கோமா ஸ்டேஜ். இவங்க லக்கிலி உயிர் படைச்சிட்டாங்க. ஷீஸ் கம்ப்ளீட்லி நார்மல். செகண்ட் லைஃப் ஃபார் ஹர். பட் எல்லாருக்கும் இந்த மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்கிறது நிறைய நேரங்களில். அதுவும் ஒரு தீவில் இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி தீவில் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் வந்து உயிருக்கே ஆகும். ஸோ ஜஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ் கழிச்சோ ஒரு 12 ஹவர்ஸ் கழிச்சோ வந்துருந்தா கூட அவரோட அப்படின்னா லைஃப் கட்டு இந்த மாதிரி அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி நார்மலாக வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்துருக்கு. ஸோ அதனால் வந்து டைம் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஆக்ட் பண்ணி அந்த டியூமர் எடுத்து அந்த ப்ரெஷர் குறைக்கிறவங்க இந்த அவுட்கம் ரெக்கவரி வந்து ரொம்ப நல்லா இருக்கும்.